இது வந்து சுற்றுச்சூழல் பூங்கா. இந்த கடல் சார்ந்த ஒரு ஈரநிலம் சார். அடையாறு உப்பனோடை மற்றும் கழிமுக பகுதியை அரசு வந்து சீரமைப்பு செய்து இதை பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு இந்த சுற்றுச்சூழல் குறித்த கல்வியை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த சுற்றுச்சூழலை புரிந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு பிற்கால சந்ததியினருக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த கடற்கரை சார்ந்த சுற்றுச்சூழலில் என்னென்ன உயிரினங்கள் இருந்ததோ அந்த உயிரினங்களை நம்ம சீரமைப்பு செய்வதன் மூலம் மீட்டெடுத்து அந்த உயிரினங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுது இந்த இடம். அதோடு இல்லாமல் பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு நாளும் வரும்பொழுது அவங்க அறிவியலையும் சுற்றுச்சூழல் அறிவியலையும் கற்கக்கூடிய கல்வியை இங்கே நேரடியாக பார்வையிட்டு அதை உணர்ந்து அவங்க ஞாபகப்படுத்திக்கிறதுனால அந்த கல்வியானது அவங்களுக்கு காலங்காலமாக அது மனசில் பதிஞ்சிட்ருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி பார்க்குறாங்க, அப்போ பட்டாம்பூச்சியோட பேர் அறிஞ்சிக்குவாங்க, அதோட உணவு தாவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ உணவு தாவரம்னா நம்ம நினைப்போம் பட்டாம்பூச்சி தேன் தானே சாப்பிடும் அப்படின்ட்டு. பட்டாம்பூச்சி தேனை மட்டும் சாப்பிடாது, அதோட உணவு தாவரத்தில் தான் அது முட்டையிடும். ஏன்னா அவைகள் உண்டாகக்கூடிய புழுக்கள் வந்து அந்த தாவரத்தை மட்டுமே சார்ந்து வாழறதுனால அந்த உயிரினங்கள் வந்து அது இருக்குது. இப்போ ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்குறோம்னா அதை சார்ந்த உணவு தாவரங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தொல்காப்பிய பூங்காவில் கிட்டத்தட்ட ஒரு 180 வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் மட்டும் இருக்குது. அப்போ அதை சார்ந்த தாவர இனங்கள் இருக்குது அப்படின்றத பறவை குழந்தைங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு பயனுற்றதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உணவு சங்கிலி உணவு வலைகள் பற்றி 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்வதற்கு இப்போ உணவு சங்கிலினா என்ன, இப்போ அவங்களுக்கு தெரியாது புத்தகத்தில் படிக்கும்போது. இப்போ உணவு சங்கிலினா என்னன்றது இங்கே பார்த்து தெரிந்து கொள்ளும்போது அவங்களால அதை உணர்ந்துக்க முடியும். பிற்காலத்தில் இதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அவங்க உதவுவாங்க. ஆக்சுவலாக அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கல்வி நம்ம தொல்காப்பிய பூங்கல் நடத்துறது மூலமாக. மேலும் இது வந்து வெறும் பார்ப்பதற்கு விலங்குகளும் பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் மட்டும் இருக்குது அப்படின்னு இல்லாமல் அவங்க ஊடாடுவதற்கும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் எஜுகேஷ்னல் சைனேஜஸ் நிறைய வச்சுருக்கோம். கல்வி சார்ந்த விஷயங்களை இப்போ ஒரு பட்டாம்பூச்சினா அதை பற்றின குறிப்புகள் இருக்கும். இப்போ வந்து அங்கே பார்த்துருப்பீங்க ராப்டர்ஸ்னு ஒரு பறவை இனம் இருக்குது. அதாவது பருந்து, கழுகு, வள்ளூர் போன்ற பறவை இனங்கள். அவைகளை அண்ணாந்து பார்த்து இத்தனை பறவைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நீர் சார்ந்த சுற்றுச்சூழலில் இப்போ நம்ம காட்டுக்கு போனால் புலி தான் வந்து நமக்கு ஹைரார்க்கியில் இருக்கும். இங்கே வெட்லேண்டில் பார்த்தீங்கன்னா ராப்டர்ஸ் தான் வந்து ஹைரார்க்கியில் இருக்குது. அப்போ ராப்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மற்ற தண்ணீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்டு அவங்க டாப் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவைகளை குறித்தும் இவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பசில்ஸ் நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ பசில்ஸிங் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து பாம்பு கொத்தி கழுகு, பருந்து இனங்கள் பற்றி ராஜாளி பருந்து, இது வள்ளூர், இது வந்து ஒயிட் பெல்லிட் ஃபிஷ் ஈகிள், இந்த மாதிரி நிறைய ராப்டர்ஸ் வருது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க.